ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கேரளாவில் தான் வரேன். இங்கே வந்து தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கோயம்புத்தூரில் நான் ஒர்க் பண்ணுற ப்ளேஸ். இங்கே வந்து கொஞ்சம் வருஷம் ஆச்சு. நான் வந்து இங்கே டிகிரி பண்ண வந்தேன். என்னோடய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அவ்வளோ பேசலாம் இருக்காது. நான் வந்து சின்ன வயசுலேயே ஹாஸ்டலில் வந்தேன். எனக்கு அப்பா இல்லை, மம்மி தான் படிக்க வச்சாங்க. மம்மி தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க ஒய்ஃபு குழந்தை அப்படி இருக்காங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ வந்து நான் சிங்கிள் பேரண்ட் தான். நான் வந்து ஹஸ்பண்டை விட்டு வந்துட்டு இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. படிச்சுட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இல்லை, என்ன சொல்கிறது, சேர்ந்து வாழ முடியாது, நிறைய பிரச்சனைங்க. நான் யாரையுமே ஜட்ஜ் பண்ண விரும்பலை. அதனால் நான் வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன். பாப்பா படிச்சுட்ருக்கா, நானும் படிச்சுட்ருக்கேன், டிகிரி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் பயம், எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாது. வீடியோஸ் பார்ப்பேன். நான் அதிகமாக இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுறதை விட யூடியூப் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அப்போது யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது நாமளும் இந்த மாதிரி வீடியோஸ் போடணும். வெளியே போகும்போது எங்கேயாச்சும் போகும்போதெல்லாம் நாமளும் வீடியோஸ் எடுத்து போட்டுக்கலாம், இல்லை பாப்பாவோட ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம், இல்லை நாமளும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது எடுத்து போட்டுக்கலாம்னு நினைப்பேன். ஆனால் பப்ளிக் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க? நம்ம இன்ஸ்டாவில் வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுறதோ யூடியூப்பில் பண்ணுறது வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு பயம் பண்ணுறதுக்கு. சரி, அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான். எனக்கு அப்படி ஃபேமிலி சர்க்கிளெல்லாம் அவ்வளோ யாருமே இல்லை. ஃபேமிலியே இல்லை எனக்கு. எங்கள் அம்மா தான் யாருமே இல்லை ஃபேமிலி சொல்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் 2-3 பேர் இருக்காங்க. அப்போது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவள் சொன்ன என்கிட்ட, நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ பண்ணிட்டோம், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இது லைக்கில் நமக்கு ஏதாச்சும் ஒன்று நம்ம நேரம் சரியாக இருந்தால் நம்ம இது வந்துட்டு ரெடி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இல்லடி சரியாகுன்னு சொன்னப்போ அவளை நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணிக்கலாம். அவள் வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஊருக்கெல்லாம் போகும்போது நம்ம 2 பேர் சேர்ந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னான். சரி, ஓகே, நாம் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? எதுவும் இல்லை, இது ஏதோ பண்ணியிருக்கோம், சரி இதில் ஏன் ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஃபெயில் ஆனாலும் சக்ஸஸ் ஆனாலும் ஓகே, பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணிட்டேன், முயற்சி எடுத்துட்டேன், சரி கிடைக்கல, அது என்னோடய தலையெழுத்து, எனக்கு தெரியல அப்படி சொல்லி விட்டு போயிடுவேன். அதை தவிர்த்து நான் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆகிடுவேன். அந்த மாதிரியெல்லாம் ஒரு தோட்டில் நான் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது என்னோடய லாஸ் ஆகிருக்கும். சரி, ஓகே, இது வந்தாலும் ஓகே, பரவாயில்ல, ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இருப்பாங்க, நிறைய அக்காங்க இருப்பாங்க. என்னோடய கஷ்டம் உங்களுக்கு புரியும் என்னென்னு. இது என்னோடய அடிஷ்னல் இன்கம்க்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நான் வந்து ஒர்க் போகிறேன், பாப்பா ஸ்கூலுக்கு போகிறா, நானும் படிச்சுட்ருக்கேன். நான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான் போட்டிருக்கேன். அப்போ வந்துட்டு இன்னொரு அடிஷ்னல் ஒர்க் என்னால் போக முடியாது. இது மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம் எனக்கு. சரி, அப்போ நாம ஏன் டெய்லி பண்ணுற மாதிரி இந்த நம்ம இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் எடுத்து போடுறோம், ரீல்ஸ் எடுத்து போடுறோம், ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறோம். அப்போ அது மாதிரி நாம் ஏன் யூடியூப்பில் பண்ணக்கூடாது? சரி, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டைம் கிடைக்கும் போது வீடியோஸ் எடுத்து போட்டுக்கலாம். பாப்பா படிக்க வச்சு மிச்சம் நைட்டு டைம்லலாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஏதாச்சும் பண்ணிக்கலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ரெகுலராக போட முடியும், இல்லைனா எனக்கு அந்த கண்டென்ட்டு என்ன போடணும், எனக்கு அப்போ என்னதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிலாம் எனக்கு தெரியல. இனிமேல் தான் ஒவ்வொன்றா நான் யோசிச்சு பண்ணணும். அப்போ நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு தெரியறதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நான் வீடியோஸில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், இல்லை பேசுகிறது ஏதாவது தப்பு இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் கமெண்ட் பண்ணி எனக்கு வந்துட்டு இப்படி இல்லை, இப்படி பண்ணணும், இல்லை இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லி தரணும். நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நான் வந்திருக்கேன். நான் இதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் நான் ஒரு யூடியூபரோட வீடியோ பார்த்தேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இப்படி இன்கம் வரும், இப்படி வரும், இப்படி வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தவிர்த்து நீங்கள் இதை பண்ணுங்க, உங்களால் முடியும், யூ கேன் டூ இட் அப்படின்னு சொன்ன யூடியூபர்ஸ் நான் அதிகமாக பார்த்துல. ஆனால் இந்த அக்கா வந்து ரொம்ப அவங்க நல்லா இருந்த பார்த்தது நாமளும் நல்லா இருக்கணும். இல்லை, இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க, எப்படி இருக்கா பாரு, நம்மளோட அப்படி ஒரு இது வரும். நாங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதும், மற்றவங்க நல்லா தான் நமக்கு ஒரு இது வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாக்கா நீங்களும் பண்ணுங்கள், உங்களாலே முடியும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க நம்பிக்கை, நம்மளை யாருன்னே தெரியாது அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க நம்பிக்கை ஏன் எனக்கு என் மேலே இல்லை, அந்த மாதிரி யோசனை வந்துடுது. சரி, ஓகே,
பண்ணிக்கலாம். யார் திட்டு வாங்க தான் செய்வேன். திட்டினாலும் யார் என்ன சொன்னாலும் நம்ம வாங்கிட்டு போயிடுது. இதெல்லாம் பழகிருச்சு. ஃபஸ்ட் டைமெல்லாம் இல்லை. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனாலும் ஓகே நான் ட்ரை பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்காகவாச்சும் நம்ம ட்ரை பண்ணோம்ல. ஓகே நான் வந்துட்டு 2025 என்னோடய ஃபஸ்ட்டு கோலே வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான். அதனால் நான் இப்போவே இன்னும் ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரடக்ஷன் போட்டுக்கலாம், நம்மளை பற்றி போட்டுக்கலாம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு வீடியோஸாக போட்டுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து அப்படியெல்லாம் வீடியோஸ் எல்லாம் போட எனக்கு தெரியாது. நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். பிகாஸ் நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். உங்களுக்கு தெரியும், தனியாக உட்காந்து கஷ்டப்பட்டு எப்படி இதாக்குறது தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இது நம்ம வந்து ரொம்ப இதெல்லாம் நமக்கு இருக்குது. நான் படிச்சிருக்கேன், நான் வந்துட்டு திறமை இருக்குது. அந்த திறமை இந்த மாதிரி வெளியே கொண்டு வர முடியுமா நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன சொல்கிறது, நம்ம வந்து தப்பான ஒரு இதுதான் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு. யூடியூபர்ஸ்லாம் அப்படி யூடியூப் வீடியோ போடுறது, நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறதெல்லாம் தப்பான இதுன்னு எனக்கு தோணலை. சரி ஓகே ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லும்போது யூடியூப்லலாம் வீடியோ போடும்போது நான் இன்ஸ்டாலலாம் வீடியோ போடும்போது இன்ஸ்டாலலாம் வீடியோ போடும்போது ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க, பப்ளிக்ஸ் பார்ப்பாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் தேவையா, நம்ம ஃபோட்டோஸ் நம்ம வீடியோஸ் நம்ம மட்டும் பார்த்தாதான் எதுக்கு பப்ளிக் பண்ணணும், எதுக்கு நம்ம போட வேலைடெல்லாம் நம்ம போட்டுட்டு எதுக்கு நம்ம அசிங்கப்படணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்ல இதெல்லாம் காமன் ஆயிடுச்சு. அந்த காலம் கிடையாது, இந்த காலம். நமக்கு ஒரு இன்கம் வருது, அது தப்பான வழி இல்லாமல் நல்ல வழியில் இன்கம் வருதுன்னா அதில் எந்த தப்பும் இல்லையே. அதான் சரி ஓகே யார் என்ன சொன்னாலும் ஓகே கிடையாது. அவங்க வந்து நம்மளை பார்த்துக்க போகிறதில்ல, அவங்க வந்து நமக்கு எதுவுமே பண்ண போகிறதில்ல. நாம் தான் நம்மளை பார்த்துக்கணும். இப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா சின்ன வயசுலேருந்து அம்மா பார்த்துக்கிட்டாங்க, அம்மாவோட இதில் வளர்ந்துட்டேன், அவங்கள டிபெண்ட் பண்ணி வளர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 23, 22 வயசு ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாயோட தேவை. அவங்க எல்லாம் நம்மளால் வாழ முடியாது, நம்ம தனியாக நம்மளால் இண்டிவிஜுவலாக வாழ முடியாதுன்னு நினச்சி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளை திருத்திக்கிறேன். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னால் இதுலேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி வாழ்ந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து குழந்தையாச்சு. இனிமேல் என்ன பண்ணுறது, குழந்தைய வச்சுட்டு நம்மளால் தனியாக போய் வாழ முடியாது, குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியாது, சொசைட்டி என்ன பேசும், இப்படி குழந்தையாட்டு புருஷனை விட்டு வந்திருக்கான்னு சொல்லி என்ன பேசுன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஒரு பாப்பாவுக்கு ஒரு 3 வயசு வரைக்கும் நான் இருந்துட்டேன். ஒரு 2 வயசு 3 வயசு வரைக்கும் இருந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அவன் மேலேயே ஒரு இது வரும்போது இப்போ அவங்க என்ன தப்பு பண்ணாலும் என் பையன் நல்லவன், அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நாம் வந்துட்டு என் பையன் நல்லா இருந்தா இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நாம் இதெல்லாம் கேட்கணும், நம்ம இதெல்லாம் கேட்போம் தெரிஞ்சு தான் நம்ம கல்யாணம் பண்ணி வந்தோம். ஓகே விட்டுட்டேன். சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் சரியாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தா. அதுக்கப்புறம் அவள் ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு பாப்பா ஜாதகம் சரியில்லை, அதனால் அவங்க அப்பாவுக்கு நேரம் சரியில்லை, அதனால் அவங்க அப்பா ஒரு வேளை இறந்துருவாங்க, இல்லைன்னா தப்பு பண்ணிடுவாங்க, இல்லை அப்படி போயிடுவாங்கன்னா பாப்பா ஜாதகத்துக்கு குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா ஜாதகத்தில் 2 வருஷம் சரியாக சொல்லி 2 வருஷம் போயாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி போக வந்துட்டு இப்போ எனக்கு புரியல. இப்போ வந்து அவங்க அம்மா அவங்க பெற்ற அம்மா நாம் இருக்கோம், அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களோ என்ன பண்ணாங்களோ வீட்டில் எது நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளை குறை சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அப்பா அவங்களெலாம் எதுவும் பாதிக்காது. ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா டக்குனு நம்ம பேரில் அது பழி வந்துடுது. எனக்கு எப்படின்னு எனக்கு புரியல. என்னென்னா இப்போ வந்துட்டு குழந்தை சாலும் சரியில்லை, ஃபஸ்ட் நம்ம அம்மாங்களுக்கு தான் அது பாதிக்கும். நாம தான் அவங்கள பெற்றுக்கோம், நாம தான் அவங்க வளர்த்துறோம். அது எப்படி அப்பாங்களை மட்டும் இண்டிவிஜுவலாக பாதிக்கணும்னு எனக்கு புரியல. சரி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் பாஸ்ட்டு. நான் அதெல்லாம் வந்துட்டு அப்போயே விட்டுட்டேன், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே விட்டுட்டேன். இப்போ வந்து நான் என்னோடது மட்டும் தான் பார்த்துட்டுருக்கேன். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப 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 சின்ன வயசுலேருந்தே ரொம்ப. இப்போ நான் இண்டிவிஜுவலாக நிற்கிறேன், என்னால் முடியும், நான் வந்து வந்துட்டேன். ஃபேமிலியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் சொல்கிறாங்க அது அப்படி இல்லை இப்படி தானே என்னால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் சப்போஸ் நான் வின் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இல்லையா நான் என் குழந்தைய பிடிச்சி வந்துட்டு இப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அப்படி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இது என்னோட நல்ல ஒரு யூடியூப் வந்து என்னோடய அடுத்த ஸ்டெப் நல்ல ஒரு
ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தயவு செஞ்சு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருங்க. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். திட்டினாலும் ஓகே, இப்படி இல்லைம்மா இப்படின்னு சொல்லி திட்டினாலும் ஓகே, நான் வந்து வாங்கிக்கிறேன். நீங்கள் அக்காங்க, தங்கச்சிங்க, அண்ணாங்க, தம்பிங்க எந்த முறையில் இருந்தாலும் ஓகே. எனக்கு வந்து அப்படிலாம் சொந்த முதல்லாம் இல்லை. அதனால் அவங்க அப்படி இல்லாதவங்களோட இது அது அப்படி இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் சொந்த பந்தெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. நானும் எனக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லை. நான் வந்து அதிகமாக என் ஃப்ரெண்டு வீட்டு தான் போவேன். எனக்கு அவள் மட்டும்தான் இருக்கா. ஏதாச்சும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட தான் என் சொல்லுவேன். அவள் தான் எனக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த மாதிரி தான் நான் அவங்களே நினைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப தேங்க்யூ. பாய்.